வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சருக்கும் பிரபல பெண்ணிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள உறவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அமைச்சராக இருந்து கொண்டு செய்கின்ற வேலையா வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் பற்றியான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாவதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருப்பதாக பல்வேறு கட்சியின் தலைவர்கள் கூறியிருந்தார்கள். நேரடியாக மற்றும் அரசியல் தொடர்பு இல்லை என்றாலும் இவர்களுக்கான நட்பு இருந்ததாகவும் கிட்டத்தட்ட பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவர்களுக்கான போட்டோவை நேரடியாக வெளியிட்டு இவர்களுக்கான உறவையும் தெரியப்படுத்தினர். அப்பொழுது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கான விளக்கத்தை மா. சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்த பொழுது, தொகுதி பிரச்சனை மற்றும் தொகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பொழுது அனைவருடனும் போட்டோவை எடுப்பேன் என்று தெரிவித்திருந்தார். அதோடு அந்த பிரச்சனையும் முடிந்தது. ஆனால் இப்பொழுது சென்னையில் போதை மருந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடன் கிட்டத்தட்ட போட்டோக்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. போதை மருந்துகளை விற்றதன் காரணமாக சுமார் 18 முறை கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணுடன் அமைச்சர் எடுத்துக்கொண்ட போட்டோ மற்றும் வீடியோக்கள் தான் தற்பொழுது இவர்களுக்கு எடுக்கக்கூடிய உறவு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதாகவும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. நிச்சயம் அமைச்சர் பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்ய வேண்டும். ஏற்கனவே ஆட்சி இன்னும் 4 மாதங்களில் முடிவடையக்கூடிய நிலையில் மீண்டும் இவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்வி அடைய வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மக்கள் இனியும் ஒருபோதும் அமைக்க விடமாட்டார்கள். தமிழகத்தில் போதை இல்லாத ஒரு மாநிலமாக இருப்பதாக மா. சுப்பிரமணியன் அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தெரிவித்தார். ஆனால் இப்பொழுது போதை மருந்து விற்பனை செய்யக்கூடிய பெண்ணுடனே போட்டோ மற்றும் வீடியோக்கள் எடுத்து அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதையும் தற்பொழுது மக்கள் புரிந்து கொண்டார்கள். இனியும் அமைச்சரை யாரும் நம்ப மாட்டார்கள். அவருக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மற்றும் போதை மருந்து விற்கக்கூடிய பெண்ணுடன் 18 முறை கைது செய்யப்பட்ட பெண்ணுடன் இருந்த வீடியோக்கள் பற்றியான உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.